மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் தியானிக்க போகிற வசனத்துக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுக்கு பிட்டு தாங்க, எங்களுக்கு உடைச்சி தாங்கப்பா. அன்னைக்கு ஒரு சீஷர்கள் அவர்கள் தேவனை அப்பத்தை உம்முடைய கரத்தில் கொடுத்த பொழுது அந்த அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து அதை பிட்டீர். பிட்ட மாத்திரத்தில் அவர்கள் உம்மை தரிசித்தார்கள் அப்பா. உம்மை காணும்படி அவருடைய கண்களை திறந்திருக்கிறதாவே, அதே போல இன்று இந்த அப்பத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுக்கு பிட்டு தாரும். அதை பெற்று கொடுக்கும் பொழுதே நாங்கள் உம்மை பார்க்கும்படியாக எங்களுடைய கண்களை திறந்து தாரும், எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து தாரும். இந்த காரியத்தை நீர் அப்படியே செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. அன்று எலியா கர்த்தாவே அந்த கேயாசிக்காக ஜெபித்தான் ஐயா. தேவனே இவனுடைய கண்களை திறந்துள்ளும் என்று சொன்ன பொழுது அவனுடைய கண்களை திறந்தீரப்பா. அதே போல் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் எலியாவை போல இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் கேயாசியை போல இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. தேவனே எங்களுடைய கண்களை நீர் திறந்து தாரும். நாங்கள் உம்முடைய அதிசயத்தை காணும்படியாக எங்களுடைய கண்களை திறந்து தருவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தை தருகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிக்கலாம். தேவன் வெளிச்சத்துக்கு என்ன செய்து பெயரிட்டாரா? லைட்டுக்கு அவர் டே அப்படின்னு சொல்லி பெயர் வச்சார். ஆனா இரவுக்கு டார்க்னஸ்க்கு அவர் நைட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார்? பெயர் வைக்கிறார். ரெண்டு இப்போ தேவன் முதல்ல பெயர் வச்சது பைபிள் எங்க இருக்கு அப்படின்னா, பைபிள் இந்த இடத்துல தான் முதல் என்ன செய்யறார்? பெயர் வைக்கிறார். அதுவும் எதுக்கு பெயர் வைக்கிறார்? வெளிச்சத்துக்கு பகல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சார். இருளுக்கு என்ன பெயர் வச்சாரா? இரவுன்னு சொல்லி பெயர் வச்சார். ஏன் இந்த பெயர் வைக்கணும்? இந்த பெயர் வைக்கக்கூடிய நோக்கம் என்ன? தேவன் ஒரு பெயர் வச்சா அந்த பெயர் ஒரு நோக்கத்தோடு தான் என்ன செய்வார்? வைப்பார். ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் என்ன செய்ய மாட்டாங்க? வைக்க மாட்டாங்க. பார்த்துடுங்க பாருங்க, பகலுக்கு அதாவது வெளிச்சத்துக்கு அவர் பகல் என்று பெயரிட்டாராம். அந்த பகலை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? யோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? பகல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த யோம் அப்படிங்கிறது யாம் அப்படின்னு அர்த்தம் என்ன? யாதுனா ஹேண்ட், யாம்னா கடல். யாம்னா என்னது? கடல். இதை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வெளிச்சத்துக்கு யோம் அப்படின்ட்டு அவர் பெயர் வைக்கிறார். முதல்ல வெளிச்சத்துக்கு தான் அவர் பெயர் வைக்கிறார். வேதத்தில் சொல்லபடி அவர் வெளிச்சத்துக்கு முதல் என்ன செய்கிறார்? பெயர் வைக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி தூதர்கள்லாம் படைச்சாச்சு, அதுக்கெல்லாம் பெயர் வச்சிருக்கலாம். ஆனால் தோரால சொல்லப்பட்ட இந்த காரியத்தில் முதல் அவர் எங்கே பெயர் வைக்கிறார் அப்படின்னா, அவர் வெளிச்சத்துக்கு அவர் பகல் என்று என்ன செய்கிறாரா? பெயர் வச்சார். அடுத்தது அவர் இருளுக்கு என்ன செய்து பெயர் வச்சாரா? இரவு என்று பெயர் வச்சார். இரவுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னா லாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. லாயில் அப்படின்னா இரவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். லாயில்னா என்னது? எல்லாம் குட் நைட் சொல்லுவாங்கல்ல, குட் நைட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? லாயில் தோ, லைலா தோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைலா தோ, லாயில் அப்படின்னா இரவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். லாயிலாவும் என்ன செய்யலாம்? அது இரவு தான் என்ன செய்யும்? கோட் பண்ணும். பாருங்க, அதாவது லைலா அப்படின்னு சொன்னா இரவை பாருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். லைலான்னு என்னது? இரவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லைலா அப்படின்னா எச்சு இருந்து வரும், லாஸ்ட்ல எச்சு வருதுல்ல, எச்சுக்கு அர்த்தம் என்னது? பாருன்னு அர்த்தம். அப்ப எதை பார்க்க சொல்றாரு? இரவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த ரெண்டு இதுக்கும் பெயர் வைக்கிறார். பகலுக்கு அவர் யோம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுட்டார். இரவுக்கு அவர் என்ன பெயர் வைக்கிறார்? லாயில் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். இந்த பெயர் வைக்கும் போது அவர் மனதில் ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை ஜனங்களுக்கு காமிக்கணும், அதுதான் அவருடைய வேலை. பாருங்க, இந்த திட்டம் என்ன, ஏன் இதுல வைத்தார் பாருங்க. இந்த யோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இதுல மொத்தம் 3 அல்பபெட் வரும்போது எடுங்க. ஒன்று யோத், அதாவது யாத், அடுத்தது வாவ்,
அடுத்தது மெம். இந்த 3 அல்பபெட் அவர் என்ன செய்யறாங்க கொடுக்கிறார். இந்த 3 அல்பபெட்டை அவர் இணைத்து அங்க யோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறார் பெயர் வைக்கிறார். அதே மாதிரி இவர் இரவுக்கு பெயர் வைக்கும் போது என்ன கொடுத்தார் லாயில். இதுல 3 அல்பபெட் வரும். ஒன்று லேமட், அடுத்தது யோத் அதாவது யாத், அடுத்தது லேமட். இந்த 3 எழுத்து சேரும் போது உங்களுக்கு லாயில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும் அந்த உச்சரிப்பு உங்களுக்கு வரும். லாயில் அப்படின்னா என்னது இருள். லாயில் என்னது இருள். குட் நைட்டுக்கு என்ன சொல்லுவீங்க லாயிலா தாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. குட் நைட்டுக்கு என்ன சொல்லணும் லாயிலா தாவ் அப்படின்னு சொல்லுங்க. தோ அப்படின்னா என்னது குட்டு தானே, குட்டு தானே. குட்டுக்கு என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலி இது என்னது பி வரணும். ஓகே, அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அது சைலண்ட் அதை இதை சாஃப்ட் பண்ணி அதை என்ன சொல்கிறோம் தோ தோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் எத்தனை அல்பபெட் இருக்குது எதெல்லாம் தெட்டு வா அடுத்தது பெத்து. இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் குட்டுன்னு சொல்கிறோம் தோ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி என்ன குட்டு இருக்குதுல்ல யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். செட்டு தான் போட்டிருக்கேன். ஓ சரி சரி டெட்டு தான் போட்டிருக்கேன். சிலர் அப்படி தான் நடக்கும். நம்ம மனசில் ஃபுல்லாக என்ன தான் இருக்குது அது நல்லது தான். நம்ம மனசில் என்ன இருக்குது சிஸ்டர் இப்போ சொன்னாங்க சிலுவை மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அப்போ மனசில் என்ன தான் இருக்குது சிலுவை தான் இருக்குது, அதுதான் நல்லது. சரி, இப்போது இந்த தோ வந்து ஏன் குட்டுக்கு ஏன் தோவுன்னு சொல்கிறோம். இதில் 3 அல்பபெட் இருக்கு. ஒன்று என்னது தெட்டு, அடுத்தது வாவ், அடுத்தது பெத்து. இந்த 3 சேரும் போது நம்ம என்ன சொல்கிறோம் குட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சொல்லும் போது ஏதாவது டீ கோடி பண்ணுங்க பார்க்கலாம். வெண்கல சர்ப்பம் என்ன செய்யப்பட்டிருக்கு ஆணினால் அடிக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள அந்த வீடு என்னதுதான் நல்ல வீடு தான் நம்மளுக்கு. அதாவது ஆணினால் அடிக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பம் எங்கே இருக்குதோ அந்த வீடு எப்பவுமே என்னதுதான் நல்லது தான், தோவ் தான் அது. சரியா? ஸோ குட் நைட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்காக அடிக்கப்பட்டவர் இருக்கிறார் உங்க கூட, இரவு நல்லா போட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இந்த தோவ் அப்படி, அதாவது பகலுக்கு அவர் என்ன பெயர் வச்சாரா, அவர் யோம் சொல்லி பெயர் வைக்கிறார். ஆனால் இருளுக்கு அவர் என்ன பெயர் வைக்கிறார், லாயில் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். இந்த லாயில் மொத்தம் 3 அல்பபெட் இருக்குது. ஒன்று லேமட், அடுத்தது யாத், அடுத்தது என்னது லேமட். இந்த 3 சேரும் போது உங்களுக்கு லாயில், அதாவது இருள் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு என்ன செய்யும் வரும். அதாவது இரவு அப்படிங்கிற உச்சரிப்பு என்ன செய்யும் உங்களுக்கு வரும். இந்த இரவு வந்து நல்லதா? பாருங்க, ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின். எரேமியா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. பூமி என்னதை பார்த்தாரா? பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும். இது எந்த நேரத்தை பார்க்கிறாரு? எரேமியா வந்து தரிசனத்தை பார்க்கிறார். எந்த தரிசனத்தை பார்க்கிறார்? ஆதியில் நடந்த காரியம். அதாவது ஆதியில பூமி எப்படி ஒழுங்கின்மை வெறுமையா, இப்ப வெறுமையா இருக்கு இல்ல, நம்மலாம் இருக்கிறோங்க, இது வெறுமை இல்லை. இப்போ அது பூமி வந்து ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கிற நேரத்தில் அந்த தரிசனத்தை அவன் என்ன செய்யறான், பார்க்கிறான். பார்க்கும்போது என்ன பார்க்கிறான் பாருங்க, வானங்களை பார்த்தேன். அது எப்படி? பரலோகத்தை உருவாக்கும் போது வெளிச்சம் இல்லாமலே உருவாக்குனாரு. அதாவது ஆதியாகமம் 1 இது அப்படியே அது அப்படியே வச்சிருங்க. வேற யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 1 1 வசனம் 2 வசனத்தை வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும். இந்த சமயத்தை அவன் தரிசனத்தில் என்ன செய்யறான், பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது அவன் வானத்தை பார்க்கிறான். வானத்தில் என்னது இல்லையா, ஒளி இல்லை, இருளா இருக்குது. ஒளி இல்லாட்டி அர்த்தம் என்னது, இருள் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வெளிச்சம் என்ன செஞ்சுட்டு உண்டாயிட்டு. இது ஏன் இருளாச்சு? இந்த வானம் இருளாகக்கூடிய காரணம் என்ன? இந்த வானத்தை பாருங்க, கர்த்தர் முதலாம் நாள் முதல்ல வெளிச்சம் உண்டாட்டும் சொன்னார், வெளிச்சம் உண்டாயிட்டு.
அந்த வெளிச்சம் நல்லது என்று கண்டேன் என்று சொன்னார். இருளை நல்லது என்று கண்டேன்னு சொன்னாரா? வெளிச்சம் நல்லது என்று கண்டேன்னு சொல்றார். ஒன்னா எல்லா நாளையும் அவர் நல்லது கண்டு கண்டேன் நல்லது என்று கண்டேன்னு சொல்லுவார். ஆனால் 2வது நாள் அவர் வானத்தை படைக்கும் போது நான் நல்லதுன்ட்டு சொல்லலை. அவர் என்ன செய்யலை? சொல்லலை. ஏன் சொல்லலை? வானத்தில் என்ன பொல்லாத ஆவியின் சேனை கிடக்கு பாருங்க. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனையினால அதை நல்லதுன்னு சொல்லலை. சொன்னால் அதெல்லாம் என்னதான் இருக்கும்? நல்லதாக மாறி இருக்கும். அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் கண்டிப்பாக அது என்ன செய்யும்? நடக்கும். பார்த்துடுங்க. அப்போ அந்த ஒரு பாகத்தை மட்டும் நல்லதுன்னு சொல்லலை. மிச்சம் எல்லாத்தையும் என்ன சொன்னார்? நல்லதுன்னு கண்டேன் நல்லதுன்னு கண்டேன்னு சொன்னார். ஆனால் 2வது நாள் வானத்தை இது பண்ணும்போது அவர் நல்லதுன்னு சொல்லலை. ஏன்னா வானமண்டலத்தில் பொல்லதாவையும் சேர்ந்து என்னதாயிரும்? நல்லதாயிரும். அவருடைய திட்டம் ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்துடுங்க. இப்போ இந்த இந்த இரவு அவர் என்ன சொல்றாரு? இந்த காரிருள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இருளை என்ன சொல்றார்? இரவுன்னு சொல்லி என்ன செய்கிறார்? பெயர் வைக்கிறார். இந்த பெயர் வைக்கும் போது அவர் எவ்வளவு நிதானத்தோடு பெயர் வச்சிருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த இரவு ரொம்ப மோசமான ஒரு காரியம் பாருங்க. எல்லாருமே விச் கிராஃப்ட் எல்லாம் பண்றதெல்லாம் எப்போ தான் பண்றாங்க? நைட்டில் தான் பண்றாங்க. அமுக்க ஆவி எப்போ வந்து அமுக்குது? நைட்டில் தான் வந்து அமுக்கும். யாரையும் விட்டு வைக்காது. இந்த அமுக்க ஆவி இருக்கு, மோசமான ஆவி, யாரையும் விடாது. அது என்ன செய்யும்? வந்து டச் பண்ணி பார்க்கும். ஊழியக்காரனாலும் சரி என்ன செய்யும்? டச் பண்ணி பார்க்கும் என்ன கண்டிஷனில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் தூங்கிட்டு இருந்தாலும் விழிப்போடு என்ன செய்யணும்? காணப்படணும். ஓடிப்போ சாத்தானின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஊழியக்காரங்க டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னா அமுக்கா அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அமுக்கா வேற யாரையும் இப்போ ப்ரெஸ் பண்ணனா அவனையும் என்ன செய்ய முடியும்? அந்த அவங்ககிட்ட இருந்து டெலிவரன்ஸ் என்ன செய்ய முடியும்? வாங்கி கொடுக்க முடியும். பார்த்துடுங்க பாருங்க. இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது காரிருள் இடத்துல தான் என்ன செய்யும்? அதிகமாக என்ன செய்யும்? செயல்படும். பார்த்துடுங்க பாருங்க. ஈவன் விச் கிராஃப்ட்ஸ் வந்து அவங்க எப்போ தான் செயல்படுத்துறாங்க? இருட்டு நேரத்தில் தான். அவங்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை, வெளிச்சத்தில் பண்ண மாட்டாங்க. அந்த மிட் நைட்ல தான் உட்கார்ந்து எல்லா பூஜைகளும் பண்ணி என்ன செய்யறாங்க? அனுப்பி வைக்கிறாங்க. பாருங்க. இந்த 2 பேரை கர்த்தர் உபயோகிக்கிறார். அவர் வெளிச்சத்துக்கு பகல் சொல்லி பெயர் வச்சார், இருளுக்கு இரவுன்னு சொல்லி பெயர் வச்சார். இந்த இருள் வந்து இந்த இருள்ல அப்படி என்ன காரியம் இருக்குது? இந்த இருள் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. யார் இருள்னாவே? யார் தான்? பிசாசு தான். இருள்னாவே யார் தான்? பிசாசு தான். பார்த்துடுங்க. இந்த பிசாசு அதாவது அவன் மேல இருந்து அவன் என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான்ல. தள்ளப்படும் போது எங்க போய் விழுந்தான்? நம்மளுடைய ஒரு சின்ன யோசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த இருள் எப்படி வந்துச்சு? ஆழம் எப்படி வந்துச்சு? ஆழத்துக்குள்ள இருள் எப்படி வந்தது? ஒருவேளை மேலேருந்து தள்ளப்படும் போது அவன் கீழே விழுந்தவொடனே குழி விழுந்துட்டோம் அப்படி கூட நடந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால இந்த காரில் நினைச்சிருக்கலாம் வந்துருக்கலாம். அப்போ இருள்னால என்னதான்? பிசாசு தான். பார்த்துக்கிடுங்க பாருங்க. இதுக்குள்ள கர்த்தர் என்னத்தை உருவாக்குறாரு? வெளிச்சத்தை என்ன செய்யறார்? கொண்டு வர்றார். இந்த இருளுக்கு இரவு என்று பெயரிடுறார். இந்த இரவு பிசாசு இந்த இரவு நேரத்தில் தான் பயங்கரமான கிரியைகள் என்ன செய்யறான்? அமாவாசை அன்னைக்கு தான் எல்லா தொந்தரவும் ஜனங்களுக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். பார்த்துடுங்க. கொஞ்சம் கூட வெளிச்சம் இருக்காதுல்ல, அப்பதான் அவன் என்ன செய்யறான்? அந்த தொந்தரவுகளை கொடுக்குறான். பாருங்க. இந்த இருள் வந்து இந்த லாயில் இது எவ்வளவு பயங்கரமானது! இது என்னென்ன காரியத்தை செய்து எங்கெல்லாம் நம்மளை வழி நடத்தி எப்படிலாம் நம்மளை ஆளுகை செய்து அப்படிங்கிற காட்சியை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். ஒரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். இப்போ சிம்சோன் வந்து காசாங்கிற ஊருக்கு போறான். அங்க போன உடனே அங்க என்ன? இங்க யாரை சந்திக்கிறான்? ஒரு வேசியை என்ன செய்யறான்? சந்திக்கிறான். அவள் சந்திச்சு அவளோடு சயனிக்கும் போது பாருங்க, அந்த வேசியினுடைய பெயர் என்னது? 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே தெலைலா இவ ஒரு விபச்சாரி. இவளுக்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது?
திலைலா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, சரியான பேர் தான் இவளுக்கு. இவளுக்கு எப்படிப்பட்ட பேர் தான், நல்ல அக்யூரேட் பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. இவளுக்கு பேர் என்னது? டிலைலா. இந்த டிலைலா நீங்க பாத்தீங்கன்னா நடுவில் என்னது வருது? லாயில்ன்ட்டு வரும். நடுவில் என்ன வரும்? லாயில் அப்படின்னு சொல்லி வரும். டி வந்து தேலத். டி வந்து என்னது? தேலத். இந்த லாயில்னா என்னது? அது இருள், அது இருள். அப்புறம் ஹேனா என்னது? பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சி பிஹோல்ட். இங்க இந்த டிலைலா அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருளின் வாசலை பாருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவ யார்? இவ ஒரு விபச்சாரி, ஒரு வேஷி. இந்த வேஷிக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேரு? டிலைலா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு அர்த்தமே இப்ப இவ பேர் எப்படியோ அப்படிதான் இவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு, அமைஞ்சிருக்குது. பாருங்க, அபிகாயில் சொல்லுவா நாபால பார்த்து, என் புருஷனை பற்றி நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டாம், அவன் பேர் எப்படியோ அப்படிதான் அவனுடைய குணமும் இருக்குது. அவன் பேர் நாபால், அவன் யார்? முரடன் அப்படின்னு சொல்லி அவன் மனைவியை என்ன செய்யறா? சர்டிஃபை பண்ணுதா. பேர் எப்படி அப்படிதான் குணமும் இருக்கும். அதனாலதான் சில நேரம் பாருங்க, இப்ப பெற்றோர் எப்பவுமே எப்படி வைப்பாங்க? நல்ல பேர் வைக்கணும்னு நினைப்பாங்க. சில ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமான பேர் வச்சுன்னா அவங்க சில பேர் வைக்கும்போது ஒயாம அந்த பிள்ளை வியாதியாவே கிடக்கும். சரி பேரை மாற்றிடுவோம்னு சொல்லி பேரை மாற்றுவாங்க, அதுக்கு பிறகு வியாதி வராது. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யும், அமைஞ்சிருக்கும். பார்த்துடுங்க. பாருங்க, இங்க திலைலா இவ ஒரு வேஷி, இவளுக்கு ஒரு சரியான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பெயர் அப்படின்னா இந்த இருள், அதாவது இருளின் வாசல். இவ யாரு? இருளின் வாசல், அந்த இரவின் வாசல். இவ அப்படிப்பட்ட ஒரு தன்மை இதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறார்? அடக்கி வச்சிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் எல்லா காரியத்தையும் இவன் வேற யார்கிட்ட பேர் இருக்கலாமே, இவ பேரு பைபிள்ல வரணும், இவ பேரை நம்ம இந்த காரியத்துக்காக, இந்த இருளை என்ன தியானிக்கிறதுக்காக கர்த்தர் இவளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? வைத்திருக்கிறார். இந்த வேசித்தனம் வந்து அது இருளின் வாசல். வேசித்தனம் என்னது? அது இருளின் வாசல். பார்த்துடுங்க. பாருங்க, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்க அப்படின்னா அதுல 4ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய ஸ்திரீயாக பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. பாருங்க, இந்த ஒரு அந்நிய ஸ்திரீ, இவர் மோசமான ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீட்ட இருந்து உன்னை விளக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணுமா? ஞானம் என்ன செய்யணும்? வேணும். இப்போ இதை சொல்லும் போது நீங்க ஆவிக்குரிய இதை தான் என்ன செய்யணும்? திங்க் பண்ணணும். இதுல கடைசி வசனத்தை நீங்க வாசிங்க, கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அவள் அநேகரை, அந்த வேஷி வந்து அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினால், பலவான்கள் எல்லாம் என்ன செய்ய போயிட்டாங்க? நம்ம நினைச்சோம் இவங்களால ரிவைவல் வரலாம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க பெண் ஆசையில எத்தனையோ ஊழியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? விழுந்திருக்கிறாங்க. பார்த்துடுங்க. பலவான்களை விழ செய்து அவ வீடு எதா? இருளின் வாசல். அதுதான், அது பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி. இவளுடைய வீடு வந்து ஒரு அதாவது நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லி இங்க சாலமோன் தெளிவா என்ன செய்றார்? சொல்றார். டிலைலாவுடைய இந்த காரியத்தையும் பார்த்தீங்கன்னா இது இருளின் வாசல் தான். இது எங்க தான் அவனை வழி நடத்தும்? நரகத்துக்குள்ளாக, அதாவது பாதாளத்துக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய ஒரு காரியம் தான் யாரு? டிலைலா. இவ தான் ஒரு வேசி. பார்த்துடுங்க. பாருங்க, வேதம் சொல்லுது, அதாவது வேசித்தனம் பண்ணாதிருப்பாயான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குப்பா. ஆனா கர்த்தர் சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு என்ன செய்தாயிட்டு? விபச்சாரம் செய்தாயிட்டு. சோ ஒரு விபச்சாரம் செய்யும் போது மாம்சல செய்யப்படுற விபச்சாரம் தான் விபச்சாரம் கிடையாது. அது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு என்ன செய்தாயிட்டா? அப்போ இச்சையோட பார்க்கிறோம் அப்படின்னா அவ அந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்திருந்தா எல்லாரும் ஜனங்களும் என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. அப்போ அந்த அறகுற ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திருக்கிற ஒரு ஸ்திரீ, அவ யாரு? ஆவிக்குரிய வேஷி. பார்த்துடுங்க. அவ ஆவிக்குரிய ஒரு வேஷி. ஆவிக்குரிய ரீதியா ஜனங்கள் அவன் அந்த ஸ்திரீயை இச்சையா பார்க்கும் போது ஆவிக்குரிய ரீதியா ஆல்ரெடி அவளோட என்ன செய்தாயிட்டு? விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லி கருத்து சொல்றார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு என்ன செய்தாயிட்டா? விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ அதாவது கண்ணினால
கண் பார்வையினால அந்த ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவன் ஆவிக்கூர் ரீதியா அவன் எதுக்குள்ள வந்துடுறான்? கரப்ஷனுக்குள்ள வந்துடுறாங்க. ஆவிக்கூறிய ரீதியா அவங்க ஒரு விபச்சாரத்துக்குள்ள என்ன செய்தாங்க? வந்துடுறாங்க. நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்பு நடக்கும்போது அந்த ஆளுக்கு மட்டுமா தண்டனை கிடைக்கும்? யாருக்கும் தண்டனை கிடைக்கும்? அவன் சொல்லுவான், அவன் அந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்திருந்தா அதனால நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன். பாருங்க, அந்த ஸ்திரீயும் அதே குற்றத்துக்குள் வந்துடுறா. விபச்சாரம் சொல்றது அது ஒரு ஆளுக்கு தண்டனை அல்ல, அது 2 பேரும் என்ன செய்வாங்க? அந்த கணக்குல வந்துருவாங்க. இந்த ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கும்போது வேதம் சொல்லுது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் முழு சரீரமும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். உன் கண் தெளிவா இல்லை அப்படின்னா முழு சரீரம் எப்படி இருக்குமா? இருளா இருக்கும். அப்போ இந்த கண்ணு, இந்த ஐ கான்டாக்ட்னால பண்ற இந்த விபச்சாரம் நம்மளை எங்க கொண்டு போகும் தெரியுமா? அது இருளின் வாசல். அது அந்த இருள் நமக்குள்ள என்ன செய்யும்? வந்து உட்கார்ந்துரும் பார்த்துடுங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காரியம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எவ்வளவு பிசாசு கண்டிப்பா செய்வான். நம்ம முன்னாலதான் பாருங்க, இச்சையான ஸ்திரீகளை என்ன செய்வான்? அந்த ஆவிக்குரிய ரீதியில ஒரு மோசமான ஸ்திரீகளை என்ன செய்வான்? நம்ம கண்ணு முன்னால கொண்டு வருவான். நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய கண்ணை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இந்த வெளிச்சம் இருந்து என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், கண்ணுக்கு என்ன செய்ய? களிக்கம் போட்டுக்க. கண்ணுக்கு களிக்கம் போட்டாச்சு அப்படின்னா அது பிறகு திரும்ப நம்மளுடைய பார்வை வேற எங்கேயும் என்ன செய்யாது? போகாது. பார்த்துடுங்க. பாருங்க, இந்த கண், நம்மளுடைய கண் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். இந்த கண்ணினால, ஐ கான்டாக்ட்னால ஒரு விபச்சாரத்தினுடைய காரியத்தை தான் கர்த்தர் பேசுறார். பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ விதமான விபச்சாரங்கள் நடந்துட்டு இருக்குது. சரீர பிரகாரமான விபச்சாரங்கள், இன்னும் ஹைஃபை விபச்சாரம். எப்படின்னா, டெஸ்ட் டியூப் பேபிக்கு வேற ஒருத்தருடைய ஸ்பெர்மை பாருங்க வேற ஒருத்தர் கன்சீவ் பண்றது. இது என்னது? இது ஒரு விபச்சாரம் தான். இது என்னதுதான்? விபச்சாரம். அந்த விபச்சாரத்துக்குள்ள எத்தனை பேர் மாட்டிருக்காங்கன்னு தெரியாது. பாருங்க, இதுல உச்சகட்ட விபச்சாரம் என்ன அப்படின்னா ஐ கான்டாக்ட்ல பண்றது தான். நம்ம கர்த்தர் சொன்னார், நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தானாலே அவளோடு என்ன செய்தாயிட்டு? விபச்சாரம் செய்தாயிட்டு. நம்மளுடைய முழு சரீரமும் அந்த கரப்ஷனுக்குள்ள வந்துடும். பாருங்க, அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீ உன் கண்ணு என்ன நோக்கி மட்டும் பார்க்கட்டும். என்ன நோக்கி பார், அப்பதான் நீ என்ன செய்வா? பிழப்பா. வேற எங்கேயும் பார்க்க கூடாது. நம்ம சிலுவையை மட்டும் நோக்கி என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். பார்த்துடுங்க. பாருங்க, இந்த திலைலா இவ யார் அப்படின்னா, இவ இருளின் வாசலா என்ன செய்யறா? காணப்படுறா. இந்த இருளின் வாசலுக்குள்ள யாரு போனா? இப்போ சிம்சோன் என்ன செய்யறான்? உள்ள போறான். உள்ள போன உடனே அவனுடைய அபிஷேகத்தை அவன் என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். எவ்வளவு முக்கியமான காரியம் பார்த்தீங்களா? அவனுடைய அபிஷேகத்தை இழக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த இருளின் வாசல். அதனால இருளின் வாசல் பக்கமே என்ன செய்யக்கூடாது? பாருங்க, அந்த இருளின் வாசலை என்ன செய்யணும்? நம்ம உடைக்கணும், அதை மூடிடணும், அதை சீல் பண்ணிடணும். பார்த்துடுங்க. பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் இதுக்கு இரையாக இருக்கிறாங்க. எத்தனையோ வாலிபர்கள் அவங்க பாருங்க, கர்த்தர் சொன்ன அந்த கண் பார்வையில நடக்கிற அந்த விபச்சாரத்தில் என்ன செய்யறாங்க? காணப்படுறாங்க. இவங்களுடைய கண் பார்வைகளை நம்ம யார் பக்கம் நம்ம திருப்பணும்? யோம் பக்கமா என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பக்கமா என்ன செய்யணும்? நம்ம திருப்பணும். போதுங்க. அப்படி நம்ம திருப்புவோமானால் நிச்சயமா ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த தெலைலா, இந்த சிம்சோன் அந்த வீட்டுக்குள்ள போனது அவ்வளவுதான். திரும்ப வெளியே என்ன செய்ய முடியல, அவனால வர முடியல. அந்த தெலைலாவுடைய வீட்டுக்குள்ள போனான், நரகத்தின் வீட்டுக்குள்ள வாசலுக்குள்ள நுழைந்தான். அதுக்கு பிறகு மீண்டும் அவன் என்ன செய்ய முடியல? வெளியில வர முடியல. அங்கே அபிஷேகத்தை அவன் என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். அது மட்டுமல்ல, அவனுடைய கண்ணு என்ன செஞ்சுட்டு? பறி போயிட்டு. பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு போயிருக்குது. அது என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். அதனாலதான் யோபு சொல்றாரு, நான் என் கண்ணோடு என்ன செய்யறேன்? உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் பரஸ்திரியை நான் என்ன செய்ய இச்சையோடு நான் என்ன செய்ய மாட்டேன்? அவளை பார்த்து அவன் நினைப்பா நான் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். அந்த நினைப்பு வந்தாலே அவங்க அந்த கரப்ஷனுக்குள்ள என்ன செய்வாங்க? போயிருவாங்க. இன்னைக்கு இந்த தெலைலா பாருங்க, எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் ஸ்திரீ பார்த்தீங்களா? ரொம்ப மோசமான ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ கிட்ட போன உடனே யாருமே வெளியில என்ன செய்யல? வரல. வேதம் அந்த நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு பாருங்க. வாசிங்க, 24 வசனத்திலிருந்து வாசிங்க. 22 இருந்து வாசிங்க. உடனே அந்த மனிதன் அவள் பின்னே சென்றால் ஒரு மாடு அடிக்கப்படும்படி
செல்வது போலும், ஒரு மூடன அவன் விலங்கு போடப்பட்டு தண்டனைக்கு கொண்டு போக போறது போலவும், ஒரு குருவி தன்னுடைய பிராணனை வாங்க போற கண்ணியை அறியாமல் அதில் விழுந்து தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே என்ன செய்யறான், போறான். பாருங்க, போனவன் திரும்ப என்ன செய்யல, அது நரகத்தின் வாசல். ஒரு குருவி எதுல சிக்குதான், தனக்கு வைக்கப்பட்ட கண்ணியில் என்ன சிக்குது. நம்மெல்லாம் யாரா ஒரு இந்த குருவியினுடைய காரியம் உங்களுக்கு தெரியுமா? குருவியினுடைய காரியம் என்ன தெரியுமா? அதாவது நம்ம ஒரு குஷ்டரோகி குணமடைந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அவன் என்ன செய்யணுமா, 2 குருவியை என்ன செய்யணும், அவன் பலி கொடுக்கணும். பார்த்துடுங்க, 2 குருவியை கொண்டு வந்து ஆசாரியன் கையில் என்ன செய்யணும், அவன் கொடுக்கணும். பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பா இயேசு அவனை நோக்கி, இதை நீ யார்கிட்டையும் சொல்லாத, எச்சரிக்கையாயிரு, ஆனா அவங்களுக்கு ஒரு சாட்சியாக மோசே சொன்ன காணிக்கை என்ன செய்ய செலுத்த. அவன் என்ன காணிக்கை சொன்னா, 2 குருவியை கொண்டு போய் என்ன செய்ய கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான். 2 குருவி, 2 ஸ்பேரோ, 2 குருவியை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான். கொடுத்து அது கூட என்ன மட்டை, ஈசோப்பு, இன்னும் என்னெல்லாமோ கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. உடனே இவன் கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த ஆசாரியர் என்ன செய்வான் தெரியுமா, ஒரு குருவியை அந்த அது என்ன சொல்லுவாங்க, கழுத்தை வெட்டி அதனுடைய ரத்தத்தை பானையில் இருக்க தண்ணியில் என்ன செய்வாங்க, ஒட்டுருவாங்க. ஒட்டு ஆமா, அதுக்கப்புறம் அடுத்த பேர்டை அந்த கட்டையில கெட்டி என்ன செய்வாங்கன்னா அதை தண்ணிக்குள்ள விட்டு அதை பறக்க விட்டுருவாங்க. பார்த்துருங்க, அதை என்ன செய்வாங்க, பறக்க விட்டுருவாங்க. இந்த பறக்கப்பட்ட பேர்டு என்ன செய்யும், இது அப்படியே பறந்துட்டு இருக்கோம், என் தோழன் செத்து போயிட்டாரே அப்படின்ட்டு. சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு கால் வைக்க இடம் இல்லாம நான் அந்த என்ன ஆல்டருக்கு கீழே என்னுடைய கூட்டை கட்டினேன் அப்படின்னு சொல்லி வரும்போது பாருங்க, இந்த குருவிக்கு வேற இடம் கிடையாது, அது எங்க போய் தான் தங்கணும், அது அந்த பலிபீடத்துக்கு அண்டையில தான் கொண்டு போய் என்ன செய்யணும், தங்கணும். பார்த்துடுங்க, ஏன்னா அங்கதான் நம்மளுடைய மணவாளன் என்ன செய்தார், மரித்தார். நம்மளுடைய மணவாளன் என்ன செய்தார், அங்கதான் மரித்தார். நம்ம ஒரு ஜோடி, அந்த ஜோடியில இன்னைக்கு நம்ம ஒருத்தருங்க இருக்கிறோம், இன்னொரு பறவை எங்க, அந்த பறவை நமக்காக சிலுவையில் என்ன செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார். பாருங்க, அந்த ரத்தத்துல நம்ம தோய்க்கப்பட்டு இன்னைக்கு நம்மளை சுதந்திரமா என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டார் அவர். பாருங்க, நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். நம்ம இப்போ நம்மளுக்கு இப்போ லிபர்ட்டி இருக்குது, நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. இந்த ஃப்ரீடம் எங்கனாலும் பறக்கலாம். ஆனா இந்த ஸ்பேரோ வேற எங்கேயும் போல, அது எங்க தான் வந்து இருக்குது, ஆல்டர்ல தான், அடைக்கலத்துல தான் வந்து இருக்கும். இன்னைக்கு நம்ம போய் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அதே ஒரு அந்த ஆல்டர்ல தான் நம்ம கூட என்ன செய்யணும், கட்டணும். பார்த்துடுங்க. சரி பாருங்க, இங்க இவன் போனவன் உள்ள போனவன் என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல. இன்னும் வாசிங்க கீழே, நீதிமொழிகள் 2 சாரி 7ஆம் அதிகாரத்துல, கண்ணியை அறியாமல் அம்பு அவன் ஈரலை என்ன செஞ்சிட்டான், பிளந்தது. வழியில் என்ன செய்ய வேண்டாம். அப்போ சிந்திச்சு பாருங்க, இது நம்ம மாம்சப்பிரம விபச்சாரங்கள் நம்மகிட்ட இல்லை, ஆனா ஆவிக்குரிய விபச்சாரங்கள் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ நம்மளுடைய கண் பார்வைகள் வெறும் இயேசு கிறிஸ்துவை மாற்றும் நோக்கி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு அதாவது ஒரு பாக்கியசாலி வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இந்த உலக இந்த தெலைலா யார் அப்படின்னா அது இருளின் வாசல். அவ யார், ஒரு வேஷி, ஒரு விபச்சாரி. அது கரெக்டா அந்த பேர் சூட் ஆகுது பாருங்க. சிம்சோன் உள்ள போனது தான் தெரியும், ஆனா அவன் வெளியே வரும்போது அவன் என்னத்தை இழந்துட்டான், அவன் கண்ணை இழந்துட்டான், அவனுடைய அபிஷேகத்தையும் அவன் என்ன செஞ்சுட்டான், இழந்துட்டான். பார்த்துருங்க, அபிஷேகத்தை என்ன சொல்லுவாங்க,
ருவாக், அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தாவிய, அந்த காதோஸ் ருவாக் அவன் என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்த இழப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. பாருங்க, ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம ஸ்டெடியா என்ன செய்யணும்? காணப்படணும். பாருங்க, அதான் கர்த்தர் சொன்னார், 7வது சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ குருடன்ப்பா, நீ குருடன், அபிஷேகம் வந்துட்டு என்ன செய்யல இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ இந்த 7வது சபை இருளின் வாசலுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்குது? போயிட்டு இருக்கு. அதனால தான் அபிஷேகமும் இல்லை, அவனுடைய கண்ணும் என்ன செஞ்சுட்டு? பறி போயிட்டு. இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னா we have to come out of this door. இந்த டோர் கம்ப்ளீட்டா என்ன செய்யணும்? சீல் வைக்கப்படணும். பார்த்துடுங்க. சரி, இப்போ அடுத்தது பாருங்க, இந்த டெலேலா உள்ள காரியம் இப்படிப்பட்டதா இருக்குது. இப்போ வாசிக்கலாம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்துல வாசிப்போம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமல், உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும், உங்க தேசத்துல என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. என்னத்தை வைக்கக்கூடாதா? விக்கிரகத்தை என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. ஐடல் வர்ஷிப். இந்த ஐடல் வர்ஷிப் வந்து ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஐடல் வர்ஷிப் என்ன செய்யக்கூடாதா? இருக்கக்கூடாதான். ஐடல் வர்ஷிப் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பார்த்துடுங்க, இந்த ஐடல் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியம். நம்ம சாதாரணமாக நினைப்போம், ஆனா இந்த ஐடல் வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ரொம்ப மோசமானது. ரெட்டும் ப்ளூ டஸ்ட் வேண்டாம். பாருங்க, திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமல் ஏன் கர்த்தர் இந்த காரியம் சொன்னார்? ஏன் இந்த ஐடல் வர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்? இந்த ஐடல் அப்படி என்ன இருக்குது? இந்த ஐடல் வர்ஷிப்பை ஈவன் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பேதுரு தெளிவாக சொல்றான். யோவான் சொல்லும் போது சொல்றான், நீங்க விக்கிரகத்துக்கு விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் விக்கிரகத்துக்கு விலகி இருக்க சொல்றான்? அந்த விக்கிரகத்தில் அப்படி என்னதான் இருக்குது பாருங்க. ஒரு சில நேரத்தில் இந்த விக்கிரகத்துக்குன்ட்டு இந்த சந்தா கேட்க வருவாங்க. சந்தா கேட்க வருவாங்க. நான் ஏன்ட்டெல்லாம் கேட்டால் நான்லாம் கொடுக்கறது இல்லை. ஆமாம், ஏன்னா நம்ம அதுக்கு துணை என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா அது ரொம்ப அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்னா நீங்கள் நான் சொன்னேன் அதில் ஜீவன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, எப்படி சொல்கிறீங்க ஜீவன்? எங்கள் பூசாரிகள் வந்து அதுக்குள்ளே ஜீவனை போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, போடுறாங்களா? அப்போ நீங்கள் பூசாரியை தான் என்ன செய்யணும்? நமக்கு அடங்கணும். பாருங்க, அந்த கல்லுக்குள்ள எந்த ஒரு அபிஷேகம் என்ன செய்யாது? கிடையாது. பார்த்துடுங்க. பாருங்க, இந்த ஐடல் கர்த்தர் சொன்னார், ஏன் இதுக்கு விலகி இருக்கணும் சொல்லி சொன்னார். இதில் அப்படி என்ன காரியம் இருக்குது? இந்த ஐடலை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்கன்னா எலாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எலாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ELYIL, எலாயில். எலாயில் அப்படின்னா அது விக்கிரகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஐடல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த எலாயில நீங்க பாத்தீங்கன்னா முதல் அல்பபெட் என்னது? ஆலஃப். முதல் அல்பபெட் வந்து ஆலஃப். அதுக்கு பிறகு என்ன வருது? லாயில் வருது. லாயில்னா என்ன அர்த்தம்? இரவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த எலாயில், அதாவது இந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லும் போது அது எதா? அது இரவின் வல்லமை. அது இரவின் வல்லமை, இருளை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வல்லமை. இருளின் வல்லமையை பார்த்து அதை தான் என்ன சொல்லியிருக்காரு? எலாயில். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், இந்த எலாயிலுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க விலகி இருங்க. இந்த இருளின் அதிகாரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆலஃப்னா என்ன அர்த்தம்? வல்லமை, பவர். அப்போ இந்த இருளின் வல்லமைக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கக்கூடாது. ஒரு மனுஷன் இந்த வாசலுக்குள்ள போயிட்டான் அப்படின்னா இருளின் வல்லமையில என்ன செஞ்சிருவான்? சிக்கிடுவான். பார்த்துடுங்க. பாருங்க, கர்த்தர் சொன்னார், அந்த விக்கிரகத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? விலகி இருங்க, அது கூட துணை போகாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பவும் தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த விக்கிரகத்தினாலதான். இதுதான் ஒரு பெரிய கண்ணி. இந்த இருளின் வல்லமை, இந்த இருளின் வல்லமையில எப்பெல்லாம் அவங்க சிக்கிறாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் அவங்களை யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டார்? விரோதியினுடைய கையில் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுத்தார். போங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். அவர் போய் சின்ன பின்னம் ஆகி
கடைசியில் திரும்ப ஆண்டவரே அது வேண்டாம்னு சொன்ன உடனே திரும்பவும் கர்த்தர்ட்ட வேண்டுதல் செய்யும் போது அவங்க அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறார். இது இருளின் வல்லமை. ஆனா நம்மளுடைய தேவன் இந்த வல்லமையோட சிறந்தவர். அவர் நம்மளுடைய தேவன் யாரு? இவரோட சிறந்தவர். ஒரு தடவை பெலிஸ்தீன் ஜனங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அவங்க உடன்படிக்கையின் பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. யுத்தத்தில் ஜெயிச்சு தூக்கிட்டு வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். பெலிஸ்தீன் ஜனங்களுக்கு, ஆஹா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பெரிய தேவனை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. தூக்கிட்டு வந்து எங்க வைக்க? தாகோனுக்கு முன்னால தூக்கி வச்சாங்க. இவங்க நினைச்சாங்க தாகோனுக்கு முன்னாடி தூக்கி வச்சா அது சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வல்லமை இந்த மகிமைக்கு முன்னாடி ஒன்னும் செய்ய முடியல. அது அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறாங்க, முகங்கு உப்புற வந்து விழுந்து கிடக்கு. அந்த வல்லமை செயலற்று போய் விழுந்து கிடக்கு. பாருங்க, இவங்க பார்த்தாங்க தற்செயல நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லி திரும்ப நிமித்தி வச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா தலை தனியா, கை தனியா, கால் தனியா, எல்லாத்தையும் பாட்பாட்டா கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? பிரிச்சு போட்டார். பார்த்துடுங்க, அந்த வல்லமை இந்த மகிமைக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. பார்த்துடுங்க, கர்த்தர் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்கை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த மகிமையின் தேவனை நம்ம இன்னைக்கு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இருளின் வல்லமைக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கக்கூடாது. ஒரு தடவை பாலாக் ராஜா அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக பிலேயாமை வேலை பேசுவான். வேலை பேசி அவன் சொல்லுவான், கொஞ்சம் சபிச்சிரு, சபிச்சாச்சுன்னா நான் அவங்ககிட்ட என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். உடனே பிலேயாம போவான். ஆனால் இங்கே சாபம் இறங்க, இவன் சபிக்கிறதுக்கு வாயை திறந்தா அங்கே ஆசீர்வாதம் தான் வருது. சாபமான வார்த்தையை கூட ஆசீர்வாதமாக கர்த்தர் நினைச்சிட்டார், மாற்றிட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோ மகத்தான ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். பார்த்துடுங்க, இப்போ இவனுக்கு ஒன்றும் ஓடலை. இவன் பேசாம, ஏன்னா இவனுடைய வெகுமதியெல்லாம் போச்சே, சபிச்சா தானே கிடைக்கும் வெகுமதி. இவன் துக்கத்தோட போறான். ஆனா போகும்போது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? வாசிங்க, என்ன ஆகுமோ 23 24 என்ன 25 நினைக்கிறேன். 25 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் இப்போ ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த மோவாபிய ஜனங்களோட என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? எந்த வாசலுக்குள்ள போறாங்க? இப்போ இருளின் வாசலுக்குள்ள போக ஆரம்பிச்சாச்சு. அவங்களோட வேசிப்பத்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் யாரு? அந்த மோவாபிய ஜனங்கள் தங்களுடைய தேவர்களுக்கு அங்க அந்த படைக்கப்பட்ட அந்த காரியத்துக்கு விருந்துண்ணும்படி ஜனங்களை என்ன செய்தார்களா? அழைத்தார்கள். ஜனங்கள் இப்ப கண்ணில் என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்துட்டாங்க. அதை புசித்து அவர்கள் தேவனையே பணிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணி என்ன செஞ்சுட்டு மாறிட்டு பாருங்க. இந்த இருளின் வல்லமைக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இந்த இருளின் வல்லமைக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சொல்லுவாங்க, பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா நம்ம அதை போய் பார்த்துட்டு வருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேலே நடக்க போய் என்ன செய்வோம்? பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்பா பிள்ளை கேட்குது, சரி பார்க்க தானே சொல்கிறாங்க, சரி பார்த்துட்டு வரும்னு சொல்லி போனீங்கன்னு வைங்க, அவ்வளோதான். அந்த வல்லமை என்ன மற்றவங்க மேலே இறங்குதோ இறங்கலையோ, நம்ம அங்கே போகும்போது அது கண்ணுக்கு இருளின் மத்தியில் என்ன தெரியும்? வெளிச்சம் தெரியும். இது பார்க்கும், ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்குது, பிடிடா அப்படின்னு சொல்லி அதோடைய சேனைக்கு கட்டளை விடுவான், எல்லாரும் ரவுண்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டு. பாருங்க, ஆவிக்குரியதில் என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனா அங்கேயும் இதே மாதிரி தான் என்ன செய்யும் நடக்கும். அங்க ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. பாருங்க, அந்த வெளிச்சம் பாருங்க. ஒரு சில அங்க பாம்பேல ரொம்ப இந்த பாம்பினுடைய வித்தை காமிப்பாங்க. பார்த்துடுங்க, பாம்பு கீரியினுடைய வித்தை காமிப்பாங்க. அந்த வித்தை பார்க்கறதுக்கு நீங்க போனீங்க, உங்க பாக்கெட்ல இருக்க எல்லா காசையும் உருவிட்டு தான் விடுவான். எல்லா காசையும் உருவிடுவான். பார்த்துடுங்க, கரெக்டாக அந்த ஒரு டூப்ளிகேட் பாம்பு இருக்கும், இவன் ஒரு டூப்ளிகேட் கீரி இருக்கும். இவன் அப்படி ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? விளையாட்டு காமிப்பாங்க. பாம்பு வர்ற மாதிரி கீரி அதை பிடிக்கிற மாதிரி அப்படி இப்படி காமிச்சிட்டே இருப்பான். காமிச்சிட்டு உடனே சொல்லுவான், இப்போ நான் அவங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்க அப்படின்னு சொல்லுவான். உடனே கூட டைங்கன்னு மேலே போகும். எல்லாம் தந்திரம் தான்.
அவன் பார்த்த உடனே பிறகு அங்கேருந்து ஒரு பாம்பு என்ன செய்யணும் வெளியே வரும். உண்மையான பாம்பு தான் வெளியே வரும். உண்மையான பாம்பு வரும். அப்படி காமிச்சிட்டு டபக்குன்னு மடக்கிடுவான். மடைச்சிட்டு சொல்லுவான், இப்போ ஒருத்தன் உங்கள் மத்தியில் ஒருத்தன் வாங்க, நான் ஒரு மேஜிக் செய்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் ஆளே வந்து படுப்பான். படுத்துட்டு அப்படி அவன் முகத்து மேலே என்ன செய்வாங்கன்னா மூடிடுவாங்க. மூடிட்டு சொல்லுவான், இவன் பாக்கெட்டில் எவ்வளோ ரூபா இருக்குது, உடனே 10 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இவன் எடுத்து பார்ப்பான், ஆமாம் அது அவன் ஆள் தான், வேறு யாரும் இல்லை, அவன் ஆள் தான். ஆமாம் சார் 10 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். போடுங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே போட்டாச்சு. இப்படி போகும்போது உடனே கொஞ்சம் ஜனங்கள் உஷாராயிருவாங்க. அப்படியே வெளியே போக வைப்பாங்க. யாரும் போகாதீங்க, ரத்த வாந்தி எடுத்துருவீங்கன்னு சொல்லுவான். யாரும் போகாதீங்க, ரத்த வாந்தி எடுத்துருவீங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி அவனாலே ஒருத்தன் போவான். வாயில் இந்த ரத்தம் மாதிரி சோப்பை வர்றதுக்கு ஒரு இது உண்டு பார்த்துடுங்க. அது கேப்சூல் போட்டிருப்பான். போட்டாங்க கொஞ்சம் வாங்கன்னு கொட்டி ரத்தம் கக்கிட்டு நடப்பாங்க. எவனாவது போவானா வெளியில்? யாரும் போக மாட்டாங்க. சிக்க வைக்குது பாருங்க. அது நான் அப்படி ஒரு தடவை சிக்கியிருக்கேன். அதனால சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சொல்லலை. ரொம்ப பயங்கரமாக செய்வானு. ஆனால் தப்பிச்ச மனுஷன் ஓடி வந்துட்டேன். ஐயோ அது வேண்டாம் அப்படின்ட்டு. பாருங்க, அந்த சும்மா வேடிக்கை பார்க்க போனாலே அந்த பிசாசின் வல்லம், அந்த இருளின் வல்லம் என்ன செய்யும் நம்மளை, அதை பிடிச்சிரும் பார்த்துடுங்க. அதே மாதிரி பெரிய பெரிய வித்தைகளை காமிக்க போறீங்க. இப்போ பாருங்க, சும்மா ஒன்றும் இல்லை, ஜோ பண்ணுங்க, கர்த்தாவே இந்த பிசாசனை கட்டுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா உங்களை அந்த இடத்துல இருக்க விட மாட்டான். நீ போ அப்படின்னு சொல்லிடுவான். நீங்கள் இருக்காத, நீ வேலைக்கு போடி அப்படின்னு சொல்லிடுவான். அவனுக்கு நல்லா தெரியும் யாரு கட்டுறா அப்படின்னு சொல்லி. அந்த பிசாசுக்கு நல்லா தெரியும் பார்த்துடுங்க. கரெக்டாக இண்டிகேட் பண்ணுவாய், அவனை கொண்டு போவான் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடுவான். பாருங்க, இது பிசாசுக்கு வந்து நல்லாவே தெரியும் யார் வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்னு சொல்லி. அதனால இந்த இருளின் வல்லமையை பார்க்கறதுக்கு பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க. ஒரு முஸ்லீம் சிஸ்டர் பொள்ளாச்சியில் ஒரு கோயிலில் போயிருக்கிறாங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே உள்ளே இறங்கிட்டு அப்படி 10 பேர் பிடிச்சிருக்காங்க. இப்படி தூக்கி அப்படி அசால்ட்டை தூக்கி போடுது. எங்கேருந்து வந்திருக்கேன், இந்தந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, அப்படி பிசாசு என்ன செய்யுன்னா, நம்ம கிறிஸ்தவ பிள்ளை ஒரு பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டான்னு சொல்லி தகப்பன் கூட்டு போயிருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் கூட்டு போயிருக்கிறாங்க. பிசாசு வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு காய்ச்சல், ராத்திரி ஃபுல்லாக காய்ச்சலும் கொண்டு வர்றது யார் தான்? பிசாசு தான் என்ன செய்யறான், கொண்டு வருவான். பாருங்க, இந்த மாதிரி இந்த ஐடலை, இந்த விக்கிரகத்தை பார்க்கறதுக்கு போனாலே அந்த பிசாசுக்கு கண்ணியில் நம்ம என்ன செஞ்சிருவோம், விழுந்துருவோம். உங்களை கூப்பிடுவாங்க, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க வாங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு. சரி என்ன செய்ய, கிறிஸ்மஸுக்கு நம்மகிட்ட வராங்க, நம்ம கூட்டம் வச்சா நம்ம இதில் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. அது எந்த வல்லமை? இருளின் வல்லமை. தேவனுக்கு பிடிக்காத ஒன்று, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த இருளின் வல்லம். அதாவது இந்த எலாயில் பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது பார்த்துடுங்க. அப்படி போனோம் அப்படின்னா நம்ம சிக்கிடுவோம். நம்ம என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து வெளியே தப்ப முடியாது. அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். அது கடைசியில் அதை வணங்கும்படியாக செஞ்சிடும். அது வணங்கும்படியாக என்ன செய்யும் பார்த்துடுங்க. அது ரொம்ப தந்திரம். ஸ்கூல்லலாம் பயங்கரமாக தந்திரம் பண்ணுவான். சின்ன பிள்ளைகளை வணங்கும்படி வச்சிருவான் பாருங்க. அதனால பெட்டர் நம்ம கிறிஸ்தவ ஸ்கூலில் அனுப்புறது தான் நல்லது பார்த்துடுங்க. பாருங்க, இந்த மாதிரி இந்த எலாயிலுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா, தப்பித்து கொள்ளுங்கள், விலகி என்ன செய்யுங்க இருங்க. பாருங்க எவ்வளவு மோசமானது பார்த்தீங்களா. அந்த விக்கிரகம் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் அது என்னது, ஒரு மோசமான ஒரு காரியம். ஒரு தடவை மலேசியாவில் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு வீட்டில் அங்கே ஜெபிக்க சும்மா ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அவங்க வீட்டில் தங்கியிருக்கும்போது அந்த வீட்டில் பிசாசு வந்துட்டான். சொப்பனத்தில் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்டிருக்கான். பாஸ்டரை பார்த்து என்ன கேட்டிருக்கிறான், நீர் எதுக்கு இங்கே வந்தேர் அப்படின்னு கேட்டிருக்கிறான். உடனே இவர் கேட்டிருக்கிறாரு, நீ முதல்ல இங்கே எதுக்கு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உடனே அது சொல்லியிருக்கு, என் பொருள் இங்கே இருக்குது, அதனால இங்கே நினைச்சிருக்கிறேன் வந்திருக்கிறேன். என்ன பொருள், என் டப்பா இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். விக்கிரகத்தை வணங்கக்கூடிய அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது இருக்குல்ல, டப்பானா என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில், டப்பா குங்குமம் வைக்க, தமிழ்லையும் டப்பா தானே, சரி, குங்குமம் வைக்கக்கூடிய டப்பா அது கிடந்திருக்குது. ஆமாம், அது கிடந்திருக்குது. இது அந்த வீட்டுக்காரங்களுக்கே தெரியாது. இது அந்த அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து ஒரு சைனாக்காரங்க கூடி இருந்திருக்கிறாங்க. இவங்க அதில் போய் அங்கே அவங்க அங்கே அந்த வீட்டை விலைக்கு வாங்க அவங்க குடியிருக்கும் போது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா பிசாசு வளர விட மாட்டானே. ஏன்னா இவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், இவங்க விக்கிரத்தை வணங்க மாட்டாங்க. ஆனால் அந்த பிசாசு வந்துட்டு போய் இருந்திருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை.
உடனே காலையில் எழுந்திரிச்ச உடனே இவங்க கேட்டிருக்கிறாங்க, ஆமாம் இங்கே ஏதாவது விக்கிரத்தை வணங்கக்கூடிய அந்த ஒரு இடம் ஸ்பேஸ் வந்து இருந்திருக்குது, இந்த இடத்துல ஏதாவது விக்கிரத்தை வணங்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாம் அதனுடைய பொருள் ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, பிசாசு வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே தேடி பார்த்தா ஒரு டப்பா கிடச்சிருக்கு. தூர போட்ட பிறகு தான் அவங்களுக்கு செழிப்பே செஞ்சு வந்திருக்கு. பார்த்துக்கிடுங்க, ஒரு சின்ன ஒரு பொருள், விக்கிரத்தினுடைய ஒரு சின்ன பொருள் வீட்டில் இருந்தாலே அது தன்னுடைய வல்லமையை காமிக்க பாருங்க. எவ்வளோ மோசமான ஒரு காரியம். எங்கள் ஊரில் நாங்கள் கிணறு வெட்டினோம், தண்ணியே வரல. தண்ணி நல்லா இருக்குது அந்த டைமில், தண்ணியே இல்லை பார்த்துடுங்க, தண்ணியே வரமாட்டுக்கு. ஆனால் அது அந்த இதெல்லாம் வச்சு பார்ப்பாங்களே என்ன, ஆமாம் எல்லாம் டிவைஸ் வச்சு பார்ப்பாங்க, தண்ணி நல்லா இருக்குது, தண்ணி வரமாட்டுக்கு. எங்கள் அப்பாட்ட சொப்பனத்தில் பிசாசு வந்து என்ன சொல்லுது, நான் போயிட்டு இருக்கிற இடத்துல நீ எப்படி கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லுது. அது போயிட்டு இருக்கிற இடமா, அந்த இடத்துல நீ எப்படி கிணறு வெட்டலாம் அப்படின்னு சொல்லுது. பாருங்க பாருங்க, பிசாசு இந்த மாதிரி அந்த எலாயில் இரவின் அந்த வல்லமை நம்ம சும்மா விடாது. பார்த்துக்க, அங்கே போய் நம்ம பார்த்தாலே அது நம்மளை என்ன செய்யும், கேப்சர் பண்ணதுக்கு முயற்சி பண்ணும். அதனால அதை வேடிக்கை பார்க்க கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவங்க என்னமும் செஞ்சுட்டு போட்டு வந்து கேட்பாங்க, நோ பாபா நாங்கள் கொடுக்க முடியாது, நாங்கள் கிறிஸ்தவங்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளை, நாங்கள் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. தலையா ஜீவான் சீவிட்டு போ, கர்த்தருக்காக நான் என்ன செய்ய மறிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த வல்லமை நம்ம முன்னாடி தோற்கடிக்கப்படும். ஏன் தெரியுமா, நம்மளோடு கூட இருக்கிறவர் மகிமையின் தேவன் என்ன செய்கிறார், இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்கு முன்பாக அது ஒண்ணுமே இருக்காது. சும்மா போய் நின்றுட்டு அதை ஒரு சகோதரன் என்கிட்ட பேசுறாங்க பார்த்துடுங்க, அவங்க நம்ம எப்படி ஜெபம் பண்றோமோ நம்மளுக்கு தெரியல. நம்ம ஊர்காரங்க யாராவது நம்மளை பார்த்து பயப்படுறாங்களா? பயப்படுறதில்ல. ஆனால் அந்த ஃபேமிலி ஹிந்து ஃபேமிலி, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னைக்காவது அந்த ஊருக்கு போனாங்கன்னா எல்லாரும் டோர் விண்டோ எல்லாம் சாத்திடுவாங்க. ஏன் தெரியுமா, ஒரு பயம், இவங்க ஜெபிச்சா ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜெபத்து மேலே ஒரு பயம் பார்த்துக்கிடுங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு விரோதமாக நிறைய பிலீஃப்ஸ் வச்சுருக்காங்களா, எல்லாம் டிஃப்யூஸ் ஆகி போச்சு. இவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா காலையில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தாவே இந்த இந்த அசுத்தாவியை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அது எல்லாமே டிஃப்யூஸ் ஆகிரும். பார்த்துருங்க, அவங்கள ரிட்டர்ன் அடிச்சிடும். நீ எங்கேருந்து வந்தே அங்கே போ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பிரிட் உடனே ஓடி போய் அங்கே போய் அடிக்கும் பார்த்துடுங்க. அதனாலவே இவங்க ரொம்ப கலங்கி போயிருந்தாங்க. ஒரு சில நேரத்தில் சில முதலாளிகள் வந்து சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. உடனே இவர் போவாருங்க, இவன் வந்து கிறிஸ்டியன், இவனுக்கு நீங்கள் 4000 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறீங்க, கூட ஒரு 1000 ரூபா நீங்கள் கூட்டி கொடுத்தீங்கன்னா இவன் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லலைன்னு வைங்க, உடனே இவன் சொல்லுவான். அவங்க கேட்கல அப்படின்னா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, நான் இப்போவுமே உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேற யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நான் செய்யட்டுமா அப்படின்னு சொன்னா உடனே அவன் என்ன தர்பூசணி, அது பேர் என்ன, இல்லை எலுமிச்சம்பழம், தர்பூசணி சொல்கிறேன், எலுமிச்சம்பழத்தை காமிப்பான். இங்கே பாரு இந்த எலுமிச்சம்பழம் இது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் காமின்னு சொல்லிட்டு கையில் வாங்கிட்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை நான் டிஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்பா வச்சு இனிமே அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாச்சுன்னா வியாபாரமே நடக்காது. ஜெபத்தில் வல்லமை உண்டு. நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிறவ யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த இலையில பார்க்கறதுக்கு நம்ம போக மாட்டோம். அங்கே போனாலும் ஒரு காரணத்தை நிமித்தம் நம்ம போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த இலையில் நமக்கு முன்பதாக என்ன செய்யணும், விழணும். அது என்ன செய்யணும், விழணும். பார்த்துடுங்க, தலை குப்புற விழணும். ஏன், நம்ம சுமந்து கொண்டு போறது யாரு, மகிமையின் தேவன் என்ன செய்யறோம், சுமந்து கொண்டு போறோம். அதனால இலையில் பக்கம் என்ன செய்யாதீங்க, நம்ம எதுக்கு போட்டு சிக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மோசே நீ யோசுவா நீ எல்லாத்தையும் பங்கிட்டு வர கொடுக்கும்போது ஒரு காரியத்தை செய், அங்க இருக்கிற யாருமே அங்க உயிரோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா உயிரோட இருந்துட்டாங்க அவங்க உங்களுக்கு யாரா மாறிடுவாங்க, கண்ணிய மாறிடுவாங்க. அவங்களுடைய விக்கிரம் அங்க இருக்க ஆரம்பிக்கும். அவங்களோடு ஒன்னா அப்படி செஞ்சு கர்த்தர் கடைசியில் யாரை மறந்துடுவாங்க, அவங்க சேனையிலின் கர்த்தர் என்ன செய்வாங்க, மறக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை கர்த்தர் எல்லாத்தையும் தகர்த்து போட சொன்னார். கிதியோன் வளைச்சு போட்டான், ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க. உடனே அவன் தகப்பன் சொன்னான், பாகாலை தானே உடைச்சான், அப்போ அவனே என்ன செய்யட்டும், அவனோடு
வழக்காடட்டும், நீங்க ஏன்ப்பா வழக்காடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டான். பாருங்க, இந்த இலையில் இது இருளின் வல்லமை. இந்த இருளின் வல்லமை ஒண்ணுமே கிடையாது. இது சாதாரண ஒரு காரியம். ஆனா நம்ம அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது பெருசாயிரும், நம்ம சின்னதாயிரும். அது பெருசாயிரும் பார்த்துடுங்க. ஏன் ரொம்ப என்னதோ பெருசா பார்க்க போறோம் நம்ம. அது நத்திங், தட் இஸ் நத்திங். அது அப்படியே என்ன செஞ்சிடணும், விட்டுறணும் பார்த்துடுங்க. பாருங்க, நம்ம தேவன் அவர் எல்லா தேவனுக்கும் மேலான ஒரு தேவன் பார்த்துடுங்க. பாருங்க, தெலைலா இது இருளின் வாசல். எலாயில் அதாவது ஐடல் வர்ஷிப் என்ன அப்படின்னா அது இருளின் வல்லமை. அதனால அது பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதனால தான் அதில் யோவான்ல சொல்ற, யோவான் அடிக்கடி சொல்லுவான், ஏன் நீங்க விக்கிரகத்தை விட்டு என்ன செய்யுங்க, விலகி இருங்க. வாசிங்க வேண்டாம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. உங்களை என்ன செய்யுங்க, விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். கர்த்தர் விக்கிரகத்துக்கு விலகி சொல்றார். அப்படி விக்கிரகத்துக்கு விலகல் அப்படின்னா நம்ம அது கூட என்ன செஞ்சிருவோம், மிக்ஸ் அப் ஆயிரும். அதனால கர்த்தர் சொன்னார்ல, பவுல் சொல்லும்போது சொல்றார், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது. கல்யாணம் முடிங்க, பிறகு எங்கேயோ போய் முடியும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பேழையாளி மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், இது இருளுக்கு நம்மளுக்கு என்ன வேண்டி இருக்குது, ஒரு சம்பந்தமும் கிடையாது. பாருங்க, தேவன் அதை விட்டு என்ன செய்ய சொல்றார், விலகி இருக்க சொல்றார். பாருங்க, இந்த தெலைலா இது இருளின் வாசல். ஆனா இலையில என்னது, இருளின் வல்லமை. இது ராத்திரி தான் வேலை செய்யும், பகல்ல என்ன செய்யாது, வேலை செய்யாது. சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். வாசிங்க 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதுல 23ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இப்போ சாமுவேல் அவன் பேசுறான் பாருங்க, நானும் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேனாகில் நான் என்ன செய்யறேன், விண்ணப்பம் பண்ணல அப்படின்னா அது என்னதான், நான் என்ன செய்யறேன், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யறோன்னா என்ன செய்வேன், காணப்படுவேன். அப்ப நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமா நான் என்ன செய்யறேன். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், பாவம். அதை வாசிங்க நோக்கில, அது எனக்கு எப்படி இருக்கட்டும், தூரமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பேசுறார். இது என்கிட்ட இருக்கக்கூடாது கர்த்தாவே, இது என்னை விட்டு என்ன செஞ்சிட்டோம், விலகி இருக்கட்டும். இந்த தூரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலாயல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார்டிங்ல கெத்து வரும், ஆனா அதை சி சைலண்டா இருக்கிறதுனால ஹெலாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெலாயில் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது, தூரமா இருக்கட்டும், என்னை விட்டு விலகி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கெலாயில். இந்த கெலாயில் அப்படிங்கிற அந்த வார்த்தையில தூரமா இருக்கட்டும் அப்படிங்கிற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல முதல் வார்த்தை என்ன வார்த்தை, கெத் அப்படிங்கிற வார்த்தை. கெத் அப்படிங்கிற வார்த்தை, கெத்துன்னு அர்த்தம் என்னது, செப்பரேஷன், வேறு பிரித்தல். இந்த காரியம் என்னை விட்டு என்ன செஞ்சிட்டோம், நீங்கி போகட்டும், பிரிந்திருக்கட்டும். எது பிரிந்திருக்கட்டும், லாயில் அர்த்தம் என்னது, நைட்டு. இந்த இரவின் வல்லமை என்னை விட்டு என்ன செய்யட்டும், பிரிந்திருக்கட்டும். இரவில் காரியம் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இரவின் குணம் என்கிட்ட இருக்கக்கூடாது. இந்த பாவத்தன்மை என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை விட்டு கர்த்தர் என்ன செய்வாரா, என்ன தூரமா வைப்பாராக. கலாயில், அதாவது நான் அதை விட்டு என்ன செய்யணும், விலகி இருக்கணும். எதை விட்டு விலகணும், இரவின் வல்லமை விட்டு நான் என்ன செய்யணும், விலகணும். இரவின் காரியத்தை விட்டு நான் என்ன செய்யணும், விலகி இருக்கணும். அதனால சிந்திச்சு பாருங்க, இனிமே ஜெபிக்காம இருக்காதீங்க. ஜெபிச்சாதுக்கு அர்த்தம் என்ன, இரவோட சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இது என்னை விட்டு எப்படி இருக்கட்டும், பாவம் என்னை விட்டு தூரமா இருக்கட்டும் சொல்றார். என்ன பாவம், நான் ஜெபம் பண்ணலாட்டி அது பாவம், அப்ப அது தூரமா இருக்கட்டும், அது என்கிட்ட வரக்கூடாது. அப்போ ஜெபம் பண்ணலாட்டி அது என்ன செஞ்சிடும், ஒட்டிக்கிட்டும் நம்ம கூட. இரவின் வல்லமை நம்ம கூட ஒட்டக்கூடாது.
அது நம்மளை விட்டு எப்படி இருக்கட்டும், தூரமா இருக்கட்டும். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, ஒருத்தருக்காக ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். பாவம் ரொம்ப மோசமான ஒரு காரியம் பார்த்துடுங்க. இந்த பாவத்தை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா, பாவத்தை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க, கெத்தா. கெத்தா கெட்டா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது, பாவம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பாவத்துல இந்த கெத்தாங்கிற வார்த்தையில மொத்தம் 3 அல்பபெட் உண்டு பார்த்துடுங்க, ஹீப்ரு அல்பபெட். ஒன்று கெத்து, அடுத்தது என்னது தெட்டு, அடுத்தது ஆலஃப். இந்த 3 அல்பபெட் சேரும்போது உங்களுக்கு பாவம் அப்படிங்கிறது எழுத்து என்ன செய்யும், வரும். பாவத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க, கெத்தா. கெத்தா அப்படின்னா என்னது, பாவம். இந்த பாவம் நம்மளை என்ன செய்யும், நம்மளை தேவனிடத்தில் என்ன செய்யும், வேறு பிரிக்கும், அதை செப்பரேட் பண்ணும். அதனால தான் முதல் வார்த்தை என்னது, கெத்து. முதல் வார்த்தை என்னதுதான், கெத்து தான். இது செப்பரேட் பண்ணும். அப்படி என்ன காரியம் இருக்கு இந்த பாவத்துக்குள்ள, அது நம்மளை செப்பரேட் பண்ணக்கூடிய பாவம், அது காரியம் என்ன, உள்ள என்ன இருக்குதா, தெட்டு. தெட்டு என்னது, சர்ப்பம். ஆலஃப்னா என்னது, வல்லமை. சர்ப்பத்தின் வல்லமை நம்மளை என்ன செய்யும், செப்பரேட் பண்ணும். நம்மளுடைய பாவத்துக்குள்ள என்ன செய்யும், அது விழத்தள்ளும், நம்மளை ஜெபிக்க விடாது. அது என்ன செய்யாது, நம்மளை சர்ப்பத்தின் வல்லமை என்ன செய்யாது, ஜெபிக்க விடாது பார்த்துடுங்க. ஆனால் அந்த சர்ப்பத்தின் வல்லமையை நீங்கள் கடிந்து கொண்டு அதை ஜெபிச்சிங்க அப்படின்னா, அதை கட்டி போட்டீங்க அப்படின்னா, ஜெபிக்க விடாதபடி கிரியை செய்கிற சர்ப்பத்தின் வல்லமையை நான் கட்டுகிறேன்னு சொல்லி கட்டி ஜெபம் பண்ணுங்க. அந்த வல்லமை கட்டப்பட்டுட்டா அப்புறம் நீங்கள் முழங்கால் போட்டுடலாம், தைரியமாக என்ன செய்யலாம், முழங்கால் போட்டுடலாம். பாருங்க, இந்த சர்ப்பத்தின் வல்லமை என்னை விட்டு தூரமாக இருக்கட்டும். நான் ஜெபம் பண்ணாதிருப்பேனாகில், நான் ஜெபம் பண்ணலை அப்படின்னா நான் என்ன செய்கிறேன், நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். அதனால அது என்னை விட்டு எப்படி இருக்கட்டும், தூரமாக இருக்கட்டும். பாருங்க, இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிரேயர் லைஃப் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தனித்திருந்து என்ன செய்தார், ஜெபம் பண்ண போனார். நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அது நிச்சயமா என்ன செய்யும், நடக்கும். அதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். யாராவது ஜெபிச்சு பார்த்தீங்களா, நேற்று சொன்னது யாராவது ஜெபம் பண்ணி பார்த்தீங்களா, மறந்துட்டீங்களோ, நினைச்சேன் சமையல் செய்து ஆண்டு ஜோம்னு, கர்த்தாவே என் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்போம். அதேதான், இதுதான் முக்கியமான காரியம். நான் நேற்று நைட் எல்லாரும் சொல்லியிருப்பீங்களோ நினைச்சேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நைட் இருக்குல்ல, நாளைக்கு இருக்கு. அதனால சரி, ஒரு நாள் மறந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு நாள் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. பாருங்க, சமையல் பண்ணிட்டு என்ன செய்யணும், ஜோமனு, கர்த்தாவே ஆபிரகாம் எதிர்பார்த்துட்டே இருந்தான் யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பார்த்தா 3 பேர் வராங்கன்னு உடனே ஓடி போய் அவன் என்ன செஞ்சான், ஆளை கூட்டு வந்தா பார்த்துடுங்க, எங்க வீட்டில் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது சொன்ன உடனே அவங்க ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டாங்க, அப்பமா ஆட்டி இறைச்சியா, கண்ணுக்குட்டி, ஆடை சாப்பிடல, கண்ணுக்குட்டி சாப்பிட்டாங்க அவங்க. தூதர்கள் நம்ம கூட உட்காந்து என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும், வந்து சாப்பிடுவாங்க. வழிப்போக்கனை போல தோன்றுவாங்க, ஆனால் வழிப்போக்கனா இருக்க மாட்டாங்க. அவங்க யாரா இருப்பாங்க, தூதர்களாக இருப்பாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஆளை அனுப்ப மாட்டான். நீங்கள் யார்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தாவே என் வீட்டுக்கு பிசாசு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என் வீட்டுக்கு நீர் ஆள் அனுப்பும், உம்முடைய ஆட்களை நீர் என்ன செய்யும், அனுப்பும். அவங்களுக்கு நான் என்ன செய்யணும், போஜனத்தை கொடுக்கணும் சொல்லி பாருங்க. நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார், காரியத்தை செய்வார். பாருங்க, இந்த கெத்தா அப்படிங்கிறது பாவம். இது என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை எங்கிருந்து தூரமா விளக்குதா, தேவனிடத்திலிருந்து தூரமா விளக்கும். நம்ம ஜெபிக்க விடாதபடி நம்மளை தடை பண்றது யார் தான், இந்த சர்ப்பத்தின் வல்லமை தான். இந்த சர்ப்பத்தின் வல்லமையை கட்டி போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா ஜெபம் என்ன செஞ்சிடும், வந்துடும். பார்த்துடுங்க. பாருங்க, இந்த சர்ப்பத்தின் வல்லமை ரொம்ப மோசமான ஒரு காரியம், நம்மளை ஜெபிக்கவே விடாது. ஆனா பாருங்க, கர்த்தர் சொன்னார் சீசர்களை பார்த்து, இந்த காரியம் பக்கத்துல வந்துட்டு மனுஷகுமாரன் பாவியருடைய கருத்தில் என்ன செய்யப்பட போறார், ஒப்பு கொடுக்க போறார். அதனால எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அவங்களால ஜெபிக்க முடியல, கண்ணு பாரமாயி போச்சு. அவங்க தப்பு இல்லை, மாம்ச பலவீனமானது, ஆவியோ உச்சாமுள்ளது. இந்த மாம்ச பலவீனமானது அவ்வளோ பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கண்ணு பாரமாயிட்டு அவங்களால கண்ணு முழிச்சு ஜெபம் பண்ண முடியல, அப்படிப்பட்ட கண்டிஷன் இருந்தாலும் கர்த்தர் என்ன சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணு.
அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ எவ்வளவு பாரமா இருந்தாலும் சரி, கண்ணுல தண்ணி அடிச்சுக்கிட்டாவது என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. பாருங்க, அந்த ஜெபிக்கல் அப்படின்னா, இந்த ஜெபம் இல்லாதது, ஜெபம் என்ன விட்டு என்ன செய்யக்கூடாது, தூரமா இருக்கக்கூடாது. அப்படி நான் ஜெபிக்கல் அப்படின்னா அது நான் கர்த்தருக்கு விரோதமா செய்யற ஒரு பாவம். இந்த கலாயில் அப்படின்னா அது இது என்னை விட்டு இந்த இருள் என்னை விட்டு எப்படி இருக்கட்டும், தூரமா இருக்கட்டும். லெட் திஸ் பி செப்பரேட்டட் ஃப்ரம் மீ. இந்த இரவின் வல்லமை என்னை விட்டு எப்படி இருக்கட்டும், தூரமா இருக்கட்டும். பாருங்க, இந்த டார்க்னஸ், இந்த இருளை கர்த்தர் என்ன பேர் வச்சாரா, இருளுக்கு இரவுன்னு சொல்லி பேர், அதாவது லாயில் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இந்த லாயில் எங்கெல்லாம் வருது பாருங்க, என்னென்ன வேலைலாம் பண்ணுது. விபச்சாரி, அவ பேர் என்னது, தெலைலா. பேரும் கரெக்டா இருக்கு பார்த்துடுங்க. இது எங்க போகக்கூடிய வாசல், இருளுக்கு போகக்கூடிய ஒரு வாசல், நரகத்துக்கு போகக்கூடிய வாசல். அது பிறகு அடுத்தது விக்கிரகம், விக்கிரகத்துக்கும் கரெக்டா பேர் வச்சார். என்ன பேரு, எலாயில். எலாயில் அப்படின்னா இருளின் வல்லமை. பாருங்க, இந்த இருளின் வல்லமை பார்க்கறதுக்கு நம்ம ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது, பக்கத்திலே போயிடக்கூடாது. பாருங்க, ஆனா இந்த வல்லமை நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்மளை ஒன்றும் பாதுகாக்க ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறவர் யாரு, மகிமையின் தேவன் என்ன செய்ய இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிறவர் ஒரு பெரிய ரூபத்தை எடுங்க. பாருங்க, இந்த வல்லமை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக இந்த வல்லமை ஒன்றும் இல்லை. இந்த இருளின் பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. யோமுடைய பிள்ளைகளுக்கும் இந்த லாயினுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, பேலியாலின் பேலியால். இவ யாரு, பேலியால் என்னது, இருளின் வீடு. லாயில் பெலாயில், பேலியால் என்னது, இருளின் வீடு. பத்துடுங்க, பி ஃபர்ஸ்ட் என்னது, பெத்து, அது இருளின் வீடு. பாருங்க, எல்லாமே அந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல எங்கெல்லாம் இருக்கணும் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல தான் இந்த லாயில்ங்கிற வேர்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்க ஒழிய வேற மற்ற இடத்துல என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. பாருங்க, இந்த தெலைலா, இந்த எலாயில், அடுத்தது கெலாயில், இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காமிக்குது. இருள் பக்கத்துல என்ன செய்யாதீங்க, போயிடாதீங்க. இருளை நம்ம என்னதான் மாத்தணும், வெளிச்சமா என்ன செய்யணும், மாத்தணும். நம்ம யாரு, சந்திரன் தானே, நம்ம நிலா தானே. இந்த நிலாக்கு வெளிச்சம் கிடையாது. ஆனா சூரியனிட்டு இருந்து வாங்கி அது என்ன செய்யணும், இருளை பிரகாசமா என்ன செய்யணும், நம்ம மாற்றணும். இருளின் வல்லமை உடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த வெளிச்சத்தை வச்சுதான் என்ன செய்ய முடியும், உடைக்க முடியும். அந்த யோம வாங்கி தான் நம்ம என்ன செய்ய முடியும், உடைக்க முடியும். வேற விதத்தில் அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. பாருங்க, இந்த கெலாயில், இந்த லாயில் ரொம்ப, அதனாலதான் வேதம் சொல்லுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, எது கூட, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின், இந்த உலகத்தின் அந்தகார, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்தகார லோகாதிபதிகள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள், இந்த இருளின் வல்லமை. அதுக்கு அர்த்தம் என்னது, இருளை கர்த்தர் எதுக்கு பெயர் வச்சாரு, அந்தகாரத்துக்கு தான் என்ன செய்தார், டார்க்னஸுக்கு தான் நைட் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சார். அப்போ இந்த இருளின் வல்லமையோடு நம்மளுக்கு என்ன இருக்குதா, போராட்டம் இருக்குது. வான மண்டலத்துல பொல்லாதாவின் சேனையோடு நம்மளுக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குது. பாருங்க, சிசிரியா, பாருங்க, வான மண்டலத்துல பொல்லாதாவின் சேனையோடு நம்மளுக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குது. காரிருளின் வல்லமையோடு நம்மளுக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குது. நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆனா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடு நம்மளுடைய போராட்டம் என்ன செய்யுது, இருக்குது. அவங்க கூட தான் நம்மளுடைய யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் நடக்குது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நடக்கும்போது நம்ம இந்த வல்லமையை பார்க்கறதுக்கு, வேடிக்கை பார்க்க போனோம்னா என்ன ஆகும், அது பார்க்க நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு நினைக்கும். அது ஜெயம் கிடையாது. ஜெயிக்கிறது யாரு, நம்மளா தான் என்ன செய்யணும், இருக்கணும். பாருங்க, இந்த இரவுக்கு அவர் லாயில் அப்படின்ட்டு செய்தார், பெயர் வச்சார். பகலுக்கு என்ன பெயர் வச்சாரா, யோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார், பெயர் வைக்கிறார். இன்னைக்கு இந்த யோம் தான் யோம் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அதுதான் கிளைமாக்ஸ். அதுதான் என்னது, கிளைமாக்ஸ். இந்த உலகம் முழுவதும் பாருங்க,
நோவாவுடைய நாட்கள் நீங்க பார்க்கும்போது இந்த முழு உலகம் இருளுக்குள்ள காணப்பட்டுச்சு. உடனே கர்த்தர் பார்த்தார், இது சரிபட்டு வராது, எல்லாத்தையும் அழிச்சிட்டார். தண்ணினால் என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சார். பார்த்துடுங்க. அடுத்தாப்புல திரும்பவும் பார்த்தார், எல்லாம் இருளுக்குள்ள கிடக்குது. பார்த்தார், இனிமே திரும்ப அழிச்சு பிரயோஜனம் இல்லை, இனிமே இங்கே என்னத்தை தான் கொடுக்கணும்? வெளிச்சத்தை தான் கொடுக்கணும். அதனால அவரே வெளிச்சமா என்ன செய்தார்? இறங்கி வந்தார். அவர் என்னதான் இறங்கி வந்தாரா? வெளிச்சமா இறங்கி வந்தார். பாருங்க, வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்போ அந்த வெளிச்சத்தை பற்றி நம்ம பார்க்கிறோம். அந்த மனிதர்களை பிரகாசிக்க பண்ணக்கூடிய அந்த வெளிச்சம் தான் அந்த வெளிச்சம். அது இருள், அது என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ள முடியாது. இன்னும் கீழே வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், அவன் பேர் என்னது? யோவான். அவன் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். இந்த யோவான் ஸ்நானகன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுங்க. என்ன சொன்னாவே சாட்சியில? எனக்கு பின்னால ஒருத்தர் வராருப்பா, அவர் என்னிலும் மேலானவர், அவருடைய பாதரட்சியை கலட்ட நான் பாத்திரன், நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் யாரை குறித்து அவன் சாட்சி கொடுக்க வந்தா? ஒளியை குறித்து. அந்த ஒளி யாரு? யோசுவா தான். யார் அந்த ஒளி? அவர் தான் அந்த ஒளி. ஒளியாக இறங்கி வந்த இந்த இருள சூழ்ந்த இந்த உலகத்தை பிரகாசிக்கும்படியாக மீண்டும் வெளிச்சமா அவர் என்ன செய்தார்? கடந்து வந்தார். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். இவர் பேர் தான் என்னது? வெளிச்சத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? யோம். அப்ப இவர் பேரும் என்னதுதான்? யோசுவா பேர் என்னது? யோம் தான். அவர் யோம் சொல்லி கூப்பிடலாம் நம்ம. பாருங்க, அவர் பகல். அதனாலதான் அவரை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? அவர் வெளிச்சம். அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டுச்சு? பகல்னா ஹீப்ருன்னு சொல்லுவாங்க, யோம் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால நம்ம அவரை எப்படி கூப்பிடுறோம்? டே ஸ்டார். அவர் யாரு? அவர் யாரு? டே ஸ்டார். பார்த்துங்க, அவர் யாரா? அவர் டே ஸ்டார். ஹி இஸ் அவர் டே ஸ்டார். டே ஸ்டார்னா ஹீப்ருல என்ன சொல்வீங்க? யோம் கக்குபா. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கோகாப்னு சொல்லுங்க பார்க்கலாம். கோகாவ். பாருங்க, யோம் கோகாவ். அவர் யார் நம்மளுக்கு? யோம் கோகாவ். அந்த வெளிச்சத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. என்னதான்? யோம் அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டுச்சு. பாருங்க, அந்த யோம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இந்த இருள் சூழ்ந்த உலகத்துல நம்ம யாரா இருப்போம்? பிரகாசமா என்ன செய்வோம்? காணப்படுவோம். பாருங்க, இந்த திலைலா இருளுக்குள்ள போனா அவன் தன்னுடைய கண் பார்வையை இழந்துட்டான். வெளிச்சத்தை என்ன செஞ்சுட்டான்? இழந்துட்டான். கண்ணில் தானே வெளிச்சம் இருக்குது. ஒருத்தன் உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டான்னு பார்க்கறதுக்கு எங்கே தான் அடிச்சு பார்ப்பாங்க? கண்ணுக்குள்ளே தான் டார்ச் அடி பார்ப்பாங்க. அங்கே லைட் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. பாருங்க, லைட் இல்லையா, முடிஞ்சது ஜோலி. அவன் கண்ணையே என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த ஐடல், அதாவது எலாயில். இது என்னதான்? இது இருளின் வல்லமை. அடுத்தது கெலாயில். இது என்ன விட்டு எப்படி இருக்கட்டும்? தூரமா இருப்பதாக. எது தூரமா இருக்கட்டும்? மற்றவங்களுக்கு நான் ஜெபிக்காம இருக்கிறது எனக்கு தூரமா இருக்கட்டும். அப்படி ஜெபிக்காம போனா அது என்னதான் மாறிடும்? பாவம் மாறி, அது கெத்தாவா மாறிடும். இந்த கெத்தா தான் இந்த சர்ப்பத்தின் வல்லமை நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, ஜெபிக்க விடாதபடி என்ன செய்யும்? தடை பண்ணும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இப்போ சொல்லுங்க, சனிக்கிழமை எத்தனை பேர் உபவாசம் எடுக்கிறீங்க? ஏன்னா சனிக்கிழமைக்கு ஆளுக்கு கிடைக்க மாட்டேங்க. நானும் முயற்சி பண்றேன். ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு சனிக்கிழமைக்கு அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கிறாங்க. ஓகே, ஞாயிற்றுக்கிழமைக்கு எத்தனை பேர் உபவாசம் எடுக்கிறீங்க? சரி, இன்னும் டோஸ் கொடுக்கணும். இந்த டோஸ் சரிப்பட்டு வராது. இந்த டோஸ் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் டோஸ் கொடுக்கணும். சரி, பாருங்க, இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். இந்த உலகத்துக்கு நம்ம யாரா இருக்கணும்? வெளிச்சம். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது இந்த வெளிச்சம் மரக்கால்களின் கீழே என்ன செய்யப்படாது? மறைந்திருக்காது. அதை எங்க தான் வைப்பாங்க?
அது விளக்கு தண்டு மேலே என்ன செய்வாங்க, வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. இந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா நம்ம கீழே இல்லை, நம்ம எங்கே இருக்கணும், மேலே. நம்மளை பார்க்கும்போது எல்லாரும் சாட்சியாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அவங்கள பார்க்கும்போது, நம்மளை பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ளே வரணும், என்ன வரணும், நானும் அந்த வெளிச்சமாக என்ன செய்யணும், மாறணும். நானும் இப்படி தான் உபவாசம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே என்ன செய்யணும், என்ன செய்யணும், வரணும். என்ன செய்யணும், வர முடியல. சரி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.